ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ மெட்ராஸ் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு நான் இன்றைக்கி போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் போகிறேன். அங்கே வந்து எங்கள் பாட்டி வீடு இருக்குது. எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் பூ முடிக்கிறோம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் திருவொற்றியூர் வந்திருக்கோம். பூ முடிக்கிறதுனா சீமந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜடை தைப்பாங்கள்ல, அதுதான். இதுதான் பாருங்கள், இப்போ எங்கள் பாட்டி வீடு. எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டு தெரு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் தெருவிலே வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் நான் வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் டைம்லலாம் வந்துட்டு உடனே இங்கே வந்துடுவோம். எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக விளையாடுவோம். அந்த கல் விளையாடுறது, தாய்ப்பாஸ் விளையாடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பேட் அண்ட் பால், ஸ்கிப்பிங், அந்த மாதிரிலாம் இந்த சந்தில் தான் விளையாடுவோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தில் வந்து ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இந்த இதெல்லாம் இந்த சைக்கிள்லாம் அன்றைக்கி வச்சுருக்காங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப காலியாக இருக்கும். நல்லா இந்த குத்தனக்காரங்க இருப்பாங்க இங்கே எங்கள் வீட்டில். அவங்க எல்லாமே மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே எல்லாரும் வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த விளையாட்டு விளையாடுறது தான். பெரியவங்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, எல்லாருமே வந்துடுவாங்க. வந்துட்டு எல்லாம் ஒன்றா ஜாலியாக விளையாடுவோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண இடம் இது. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட அக்கா வீடு இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து மாணிக்கம் தேட்டர்னு ஒன்று இருக்குது. அப்போல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் டைம்லலாம் வந்துட்டு உடனே என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு கிளம்பிடுவேன் தேட்டருக்கு. ஜாலியாக இருக்கும். போயிட்டு தேட்டரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், இன்ட்ரோல் வந்ததுன்னா சமோசா, பாப்கார்ன், ஐஸ்கிரீம் எல்லாமே அவரும் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த இடத்துல. நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து 1 ஹவருக்கு வந்து 1 ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக இந்த ரோட்டில் போகிறது, பக்கத்து ரோட்டில் எல்லாம் ஜாலியாக போய் ஓட்ட கற்றுக்கிட்டு என் கசின் கூட எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண. இப்போ பாருங்கள், அதுக்கு தான் வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க எல்லோரும் உட்காந்துட்டு இப்போது பூ முடிக்கிறதுக்கு. என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மொக்க போட்டு போர் வச்சிருந்தேன்னா ரொம்ப சாரி. எங்க சின்ன பொண்ணுக்கு பூ முடிக்கிறாங்க, அதுக்காக நாங்கள் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவன் தான் எங்க சின்ன பொண்ணு. வெக்கப்படுறான். எங்க அம்மா அவன் ஒரு வீடியோல பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்கல்ல, அவங்க அப்பா கடைக்கு கொடுத்து வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து எங்க சிஸ்டர், இவங்களும் சிட்டி பொண்ணு கமலம். இவங்க பேரு கமலம். பேசுறாங்க சல்லாம் பார்க்கும். ஹலோ பாக்கி பாய். அவங்கதான் எங்க மாமி. இவங்க தான், இவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து நாங்க பூ முடிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு. சொல்லு. இது வந்து ஈர்க்குச்சிங்க. இது வந்து நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு இதுல வந்து பாருங்க, இந்த மாதிரி கோத்துருக்காங்க பாருங்க. இது இப்போ வந்து ஜடை தைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அந்த ஜடலை எப்படி நான் செட் பண்ணுவேன், அது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான், நீங்க கோருங்க. இது எப்படி ஆண்டி கட்டுறீங்க? இது பாருங்க, அந்த காலை விஷயம் கட்டுறோம். இது வந்து பில்ல மரியாது. இப்ப இவங்க வந்து அந்த நந்தியாவட்டம் பூ கட்டுறாங்க. இது வந்து எங்க வீட்டுக்கு வெளியே பூத்துது. இந்த பூ கொஞ்சம் தான் இருந்தது, அது வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம். மாமி ட்ரெஸ் பண்ணி வந்துட்டாங்க. நீ வேற அப்பப்போ யூடியூப் காட்டுறியாங்கம்மா, இது மாரி அவசர கிடைக்கவே புண்ணியம் பண்ணிடுங்க. ஃபேன் வர ஓடுது, சரியா கேட்காத வீடியோ. அது யாரு? சாரதம்மா. அதுக்குன்னு ஏன் ஆஃப் பண்றா? தீபிகாக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும்.
ஆண்டி இந்த கொண்டை சுத்தி வைப்பீங்களா? ஆமாம்மா, மேல கொண்டையில வச்சுட்டு இந்த கனகாம்பரம் ஒரு ரவுண்டு வச்சிடலாம். இல்ல கனகாம்பரம் கீழே வச்சு இது மேல வைக்கலாம். என்னம்மா? இது மேல வைக்கலாம்மா? எங்க ஆயா பாருங்க ட்ரெயின் மாதிரி கட்டின்னு வராங்க லைனா. வீட்டுக்கு வெளியே இருந்தது மம்மி, அங்க அது அவங்க வச்சிருக்காங்க. நீ என்னம்மா கட்டிட்டு இருக்க? காட்டு கையில. இது 10 பூ போட்டு சுகருக்கு கொதிக்க வச்சு குடிச்சா நல்லது. இது வந்து 10 பூ போட்டு தண்ணியில வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாங்க சுகருக்கு. பூ பார்த்துக்கோங்க. குழந்தைக்கு அறிவு ஜாஸ்தி. அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னே அவளுக்கு தெரியல. அதனால இப்படி எல்லாம் படுத்திருக்கேன். என்னதான் கலாய்க்கிறாங்களா? நல்லா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. இந்த பாருமா, இப்படி பச்சினோமா இப்படி முடி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். 2 கயிறு அப்படி வச்சுக்கணும். இந்த சொல்றேன். துண்டு கயிறு இருக்குல்ல, சொல்லுங்க. இது வந்து காலை வந்து இப்படி மாட்டிக்கணும். மாட்டிக்கினே இப்படி வச்சு முடி போட்டுக்கணும். இப்படி முடி போட்டுக்கலாம். கட்டும் போது ஒரு 2 பூ மட்டும் பொறுமையா கட்டுங்க ஆண்டி, தெரியாதவங்க கட்டுப்பாங்க. சரி, இந்த மாதிரி இப்படி என்னமாமா இப்படி கொட்டி வச்சுக்கணும். வச்சுக்கணுமாமா. இந்த இது கட்டணும். முடி அவ்வளோதான். இந்த முடி இந்த ஒரு சைடு மட்டும் கட்டணும்னா இப்படி கட்டிக்கலாம்ல கால்ல. மெட்ராஸ் குக்ஸ் அண்ட் லுக்ஸோட எம்டி இங்க இருக்காங்க பாருங்க. மெட்ராஸ் குக்ஸ் அண்ட் லுக்ஸ் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். சொல்லுங்க. வணக்கம் தான் சொல்லுவாங்க, ஹாய் சொல்ல மாட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகு பார்த்து பியூட்டிஷியன்ல வரலமா கையில பண்ணிக்கணும். இவங்களே இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே, இவங்க கையில பண்ணா எப்படி பண்ணுவாங்கன்ட்டு ஏன் வர அந்த கஷ்டம். ஜட பின்னலாமாமா?
குச்சி மாதிரி இது குச்சி மாதிரி இது கோத்துலாங்க அந்த இதுல குச்சியில அது வந்து இந்த பக்கம் சைடு இந்த பக்கம் சைடு எடுத்துக்கிறது பாருங்க இந்த மாதிரி வச்சிடணும். நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஆமா கீழ் பக்கமா கட்டுமா முடி கீழ் பக்கம் கட்டுத்தாங்களா? பூ கூட கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கொரோனா டைமில். இத்தனைக்கும் நாங்கள் தாம்பரத்தில் போயிட்டு நாங்கள் வாங்கினோம். அப்போவே வந்துட்டு அங்கேயே மல்லி, கனகாம்பரம், முல்லை இந்த கடை வந்து ஒரு 4 கடை 5 கடை தான் இருந்திருக்கும். அதுக்கு மேலே கடையே கிடையாது தாம்பரத்தில். வேறு எந்த பூவுமே இல்லை. சாமந்தி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். இந்த கடை தான் இருந்தது. இந்த வாசனை பூ வச்சுருக்காங்க பாருங்கள் நடுவில், அது கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ரெண்டு பேரும் இங்க பாருங்க. ஆயா இங்க ஒரு நிமிஷம் பாரு. இங்க பாருமா. நான் வரேன் வீட்டுல வந்து சொல்றேன். எங்க ஆயா வந்து நல்ல ஜாலி டைப். அவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நல்லா ஒரு ஃபன்னான பர்சன். நல்லா ஜாலியாக இருப்பாங்க எப்போ. குலதெய்வம் பால் முனீஸ்வரர், அதாவது எங்கள் மாமா வீட்டு குலதெய்வம். ஜடெல்லாம் தைச்சி கிளம்பிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. இந்த சாரீ வந்துட்டு அவங்க அம்மாவோட கல்யாண சாரீ. இந்த சாரீ எனக்கு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சாரீ கட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. இந்த வீடியோவே வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இன்னும் அடுத்து வர வீடியோவில் வந்து நலங்கு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை பார்ட் 2 நான் போடுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். Bye bye bye. பாய் சொல். பாய் சொல். Bye. Bye bye to the TV photo.